ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோம்னா, வெறும் நீங்கள் 8ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். விமான போக்குவரத்து நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ உதவியாளர் வேலைவாய்ப்பு மட்டுமே இல்லாமல் இன்னுமே நிறைய வேலைவாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது என்னென்ன வேலைவாய்ப்புகள் அப்படின்றத நான் டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னாக நான் வீடியோக்குள்ளே சொல்கிறேன். ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க. இந்த ஜாப்புக்கு எந்தவித தேர்வும் இல்லாமல் உங்களை செலக்ட் செய்வதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் மாதம் உங்களுக்கு 51,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாத சம்பளம் தருவதாக அறிவிச்சிருக்காங்க. உங்களுக்கு எந்த வித முன் அனுபவம் இல்லைனா கூட இந்த ஜாப் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினருமே சரி, எந்த கேண்டிடேட்டாக இருந்தாலுமே சரி, எந்த கேட்டகரியில் இருக்க பீப்புளாக இருந்தாலுமே சரி, இந்த ஜாப்க்கு வந்து எலிஜிபிள். தமிழகத்தில் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலும் இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் எலிஜிபிள். ஆண்கள் பெண்கள் 2 பேருமே சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த வீடியோவில் இந்த ஜாப் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணால் அந்த ஜாப் கிடைக்கும், உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் எங்கே கிடைக்கும், அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் எங்கே கிடைக்கும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். அண்ட் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கான கொடுத்துருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, அந்த நோட்டிஃபிகேஷன்லேயே இருக்கக்கூடிய லிங்கை வச்சு உங்களால் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கு வந்து மொபைல் மூலமாகவே வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு இந்த லிங்க் நெக்ஸ்ட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் வேணும், இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ண தயாராக இருக்கீங்க அப்படின்னா, ஸோ இந்த 2 லிங்க்குமே சேர்த்து உங்களுக்கு ஒரே லிங்காக பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிறதா இருந்தால் அந்த ஃபர்ஸ்ட் லிங்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சைட் வந்து ஓப்பன் ஆகும். அப்படியே ஸ்க்ரால் பண்ணி இந்த சைட்டோட லாஸ்ட் வாங்க. உங்களுக்கு தேவையான எல்லா லிங்க்குமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நான் கொடுத்துருப்பேன் பாருங்கள். இதில் நோட்டிஃபிகேஷன் லிங்கும் இருக்கும், அப்ளை பண்ணக்கூடிய லிங்கும் இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு எந்த லிங்க் தேவைப்படுதோ அது பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளிக் ஹியர் அப்படின்றத மேலே வச்சு நீங்கள் ஒரு கிளிக் பண்ணாலே போதும். இந்த நோட்டிஃபிகேஷன் பக்கத்தில் கூடிய கிளிக் ஹியரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதற்கு கீழே கூட அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்ளை பண்ணக்கூடிய டீட்டெயில்ஸ் இருக்க இடத்துக்குள்ளே போயிடலாம். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ப்ராப்பராக கிளிக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக செக் பண்ணி ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் ஒன்றுக்கு ஒன்றே அப்படியே தெரிஞ்சுக்கணும், நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் சிம்பிள் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ முடிஞ்ச அளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே, இப்போ என்ன மாதிரி ஜாப் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, அதுக்கு என்ன மாதிரி ஏஜ் லிமிட் இருக்கணும், எவ்வளோ சேலரி, என்ன மாதிரி நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்ற விஷயங்களை வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அசிஸ்டன்ட் ஜாப் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு உங்களுக்கு எந்த கேட்டகரினா மெட்டீரியல்ஸ் அண்ட் ஸ்டோர் கேட்டகரியில் வந்து உங்களுக்கு வேலை வந்து இருக்கும். ஏஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 28 வயதிற்கு அதிகமாக வந்து இருக்கக்கூடாது. சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வருடத்திற்கு 6.12 லட்சம் தருவதை அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த 6.12 லட்சம் அப்படின்னா நீங்கள் வந்து 6,12,000 சொல்லி போட்டு டிவைடட் பை 12ன்னு சொல்லி போட்டிங்கன்னா அப்போது உங்களுக்கு என்ன அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாத சம்பளமாக கிடைக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 6.12 லட்சத்தை 12 டிவைட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு 51,000 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அது 50,000க்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாத சம்பளம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிகிரி படிச்சிருந்தாலே போதும், உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இன்கேஸ் நீங்கள் டிகிரி படிக்கல அப்படின்னா 2 இயர்ஸ் டிப்ளமோ இருக்கு இல்லையா, ஸோ 2 இயர்ஸ் டிப்ளமோ ஸ்டோர் அண்ட் மெட்டீரியல்ஸ் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக நீங்கள் படிச்சிருந்தாலும் சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஜாப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டோர் இன் சார்ஜஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கும் அதே மாதிரி தான் நீங்கள் டிகிரி படிச்சிருக்கணும், அப்படி இல்லைனா நீங்கள் பிஜி படிச்சிருக்கணும், அப்படி இல்லைனா நீங்கள் 2 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் மார்க்கெட்டிங் அண்ட் ஃபினான்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் படிச்சிருந்தாலுமே சரி இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்க முடியும். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 28 வயதிற்கு அதிகமாக வந்து இருக்கக்கூடாது. உங்களோட சேலரியை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான் 6.12 லட்சம் மாதத்துக்கு வருடத்திற்கு தருவதாக அறிவிச்சிருக்காங்க. ஒன் டைம் நீங்கள் கால்குலேட் எடுத்து கன்வெர்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஹெல்பர் ஜாப் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு நீங்கள் 8ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் வித் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸோட. இதற்கு நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி ஒர்க் இருக்கும் அப்படின்னா, ஏர்கிராஃப்ட் இருக்கு இல்லையா, ஏர்போர்ட் இருக்கு இல்லையா, அந்த ஏர்போர்ட்டில் நீங்கள் ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஹெல்பர் ஷுட் ஹேவ் ஒர்க். ஓகேவா? ஸோ நீங்கள் ஹெல்பர்ஸ் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் இங்கே ஏர்போர்ட்டில் வேலை பார்க்குற மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ டீசெண்டான வேலை தான் இருக்கும், நல்ல ஒரு பேக்கேஜும் கிடைக்குதுன்ற போது இப்போ ப்ராப்பராக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப்போட ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 25 வயதிற்கு அதிகமாக வந்து இருக்கக்கூடாது. இந்த ஜாப்போட சேலரியை பொறுத்த வரைக்கும் 3.22 லட்சம் உங்களுக்கு வருடத்திற்கு வழங்குவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ 3,22,000 டிவைடட் பை 12ன்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு என்ன சேலரி வருதோ அந்த சேலரி தான் பார்த்தீங்கன்னா மாதம் கிடைக்கும்.
ஓகே, இப்போ இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பாருங்கள் ஹவு டு அப்ளைன்னு இருக்கும். அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் பிளாங்க் ஃபார்ம் சொல்லி கொடுத்துருக்காங்களா. ஸோ இது மேலே வச்சு நீங்கள் கிளிக் பண்ண உடனே இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் உங்களோட டவுன்லோட்ஸில் போய் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஒரு வேர்ட் ஃபார்மேட்டில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட்டு ஒரு பென் எடுத்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே உங்களுக்கு ஃபில் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைன்லேயே இப்படி கிளிக் பண்ணி உங்களோட நேம் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த மாதிரி நீங்கள் வந்து டைப் பண்ணிக்க முடியும். நீங்கள் அந்த மாதிரி கூட அப்ளை பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரியே பாருங்கள். அதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ அவங்களும் ஆன்லைனில் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்ற போது நீங்கள் ஆன்லைன்லேயே இதிலேயே நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் அனுப்புகிற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் ஃபோட்டோஸ் அந்த மாதிரி ஒட்டும் போது மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்து நீங்கள் ஒட்டிக்கலாம். ஓகேவா. அப்படி உங்களுக்கு கம்ஃபர்டபுள் இல்லை அப்படின்னா நீங்கள் பென் எடுத்து கூட நீங்கள் ப்ராப்பராக வந்து எழுதிக்கலாம். ஸோ தெளிவாக எழுதினாலே போதும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களோட ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் ஒட்டிக்கோங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ். இந்த இடத்துல உங்களோட ஃபுல் நேம் வந்து எழுதிக்கோங்க. கேபிட்டல் லெட்டரில் தான் வந்து எழுதணும். உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா ஹஸ்பண்டோட நேமை கொடுத்துக்கோங்க. மேரேஜ் ஆகலை அப்படின்னா உங்களோட ஃபாதர் நேமை கொடுத்துட்டு அவங்க என்ன வேலை செய்கிறாங்கன்றதையும் நீங்கள் கொடுத்துட்டு உங்கள் அம்மாவோட பேர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களை காண்டாக்ட் பண்ணக்கூடிய கம்யூனிகேஷன் அட்ரஸ், உங்களோட காண்டாக்ட் நம்பர், இமெயில் ஐடி, உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ், அதோட காண்டாக்ட் நம்பர், உங்களோட டேட்டு மந்த்து இயர்க்க மாதிரி உங்களோட டேட் ஆஃப் பர்த், அதை நீங்கள் அப்படியே வேர்ட்ஸ்லேயும் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் என்ன நேஷனாலிட்டி, இந்தியன்னா இந்தியன் போட்டுக்கோங்க. என்ன ரிலீஜியனு, நீங்கள் மேலா ஃபீமேலா, உங்களுக்கு மேரேஜ் ஆயிருக்கா இல்லையா அப்படின்ற விஷயங்கள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. உங்களோட அப்பா பேர் அம்மா பேர் மட்டும் போட்டு மேலா ஃபீமேலா, உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன ஏஜ், அவங்களுக்கு அப்பாவா அம்மாவா என்ன ரிலேஷன் அப்படின்ற விஷயங்களை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. இன்கேஸ் அவங்க எதுவும் எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்காங்க இது ரிலேட்டடாக அப்படின்னா அது என்ன எம்ப்ளாய்மெண்ட், எங்கே ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றத கொடுக்கலாம். இல்லை அவங்க வேலைக்கு எதுவும் போகலை அப்படின்னா நீங்கள் அதேமாதிரி நீங்கள் கொடுக்க தேவையில்ல. நெக்ஸ்ட் உங்களோட கேட்டகரி என்ன, உங்களுக்கு வந்து வேறு எதுவும் கிரிமினல் கேசஸ் இருக்கா, போலீஸ் ஸ்டேஷனில் கிரிமினல் கேசஸ் இருக்கா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கேட்டிருப்பாங்க. இருக்குன்னா எஸ்ன்னு கொடுத்து அந்த டீட்டெயில்ஸ் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். அப்படி இந்த மாதிரி கிரிமினல் கேஸ் இல்லை, நான் வந்து ஹேண்டிகேப் கிடையாது, அந்த மாதிரிலாம் இருக்கீங்க அப்படின்னா நோன்னு மட்டும் இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்பாங்க. எங்கே படிச்சிருக்கீங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கினீங்க, எப்போ படிச்சு முடிச்சிங்க, அந்த மாதிரி விஷயங்கள். நெக்ஸ்ட் நீங்கள் ட்ரைனிங் கோர்சஸ் ஏதாவது பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் ட்ரைனிங் கோர்சஸ் எதுவும் பண்ணல அப்படின்னா இதை வந்து அப்படியே நீங்கள் விட்டுருங்க. நெக்ஸ்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க. இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா அப்படியே அதை விட்டுருங்க. நெக்ஸ்ட் உங்களோட மதர் டங் என்னன்னு கேட்பாங்க. தமிழ்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. வேறு எதுவும் உங்களுக்கு மொழிகள் தெரிஞ்சாலும் அந்த மொழிகளையும் நீங்கள் வந்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு என்னென்ன மொழிகள் தெரியுமோ அது எல்லா மொழிகளையும் எழுதிட்டு அதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு பேச எழுத படிக்க தெரியுமோ அது நீங்கள் டிக் மார்க் மட்டும் நீங்கள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் ரெஃபரன்ஸ் ரிலேட்டடாக கேட்டிருப்பாங்க, உங்கள் காண்டாக்ட் நம்பர் கேட்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து காமனாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாமே நீங்கள் அப்படியே விட்டுட்டு ஃபைனலாக லாஸ்ட் பேஜ் வந்தீங்கன்னா டிக்ளரேஷன் சொல்லியிருக்கும். இந்த இடத்துல நீங்கள் எந்த பிளேஸ்ல இருந்து அப்ளை பண்ண போறீங்களோ அதோட நேமு, எந்த டேட்டில் அப்ளை பண்ண போறீங்களோ அதோட டேட்டு, இந்த இடத்துல உங்களோட நேம் வந்து கேபிட்டல் லெட்டர் எழுதிட்டு இந்த இடத்துல உங்களோட சிக்னேச்சரை போட்டுக்கணும். அவ்வளோதான். இப்போ நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அந்த அப்ளிகேஷனை எங்கே அனுப்பலாம், எந்த தேதிக்குள்ளே அனுப்பலாம் அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், ஹெச்ஓடின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களே, அதுலேருந்து இந்த இடம் வரைக்கக்கூடிய இந்த அட்ரஸ் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் மூலமாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். 10/5/2020 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னதாகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும். ஸோ ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். இன்கேஸ் இந்த வீடியோ பற்றி வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள்.